வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சபரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விழுப்புரம் ஜங்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். விழுப்புரத்தில் இருந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போக போகிறோம். என் பக்கத்தில் இருக்க இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். எக்கச்சக்க முறை அந்த பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நம்ம ஊர் சைடு ஓடக்கூடிய பஸ் தான். ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் வரும். அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்ம போகிற ஊருக்கு இந்த பஸ் போவோங்க. ஸோ பர்சனலி ரொம்ப கனெக்டிங்கான பஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 டைம் இந்த பஸ்ஸில் நான் போயிருப்பேன். ஸோ ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கற்றுக்கலாம். விழுப்புரத்தில் வந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க நம்ம பஸ்ஸை. வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பஸ்க்குள்ளே ஒரு 15 நிமிஷம் பக்கம் சும்மாவே உட்காந்துருக்கேன். ஷர்ட்டுக்கெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. ரொம்ப தீவிரமாக இருக்குது வெயில். இந்த பஸ்ஸில் என்னோட ஃபேவரட் சீட் இந்த சீட்டு தான். அப்படி டோர் புக் பண்ணியிருக்கோம். பட் அப்பப்போ கண்டக்டர் வந்து இந்த சீட் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். பட் இன்னைக்கு கேட்க மாட்டாங்கன்னு நம்புவாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகி நேஷ்னல் ஹைவேவை போய் ஜாயின் பண்ண போகுது. சென்னை திருச்சி நேஷ்னல் ஹைவே, அந்த ஹைவேல தான் இப்போ நம்ம போய் ஜாயின் பண்ண போகிறோம். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நம்ம அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, பஸ்ஸோட பேக் சைடில் சஸ்பென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப ஷேக்னஸாக இருந்தது. அதனால தான் வீடியோஸ் ஷேக் ஆகுது. அண்டு உங்களுக்கு யாராவது பேக் பெயின் இருக்குன்னா நீங்கள் பேக் சைட் சீட்டில் உட்கார அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மூவ்மெண்ட்ன்றது அதிகமாக இருக்கும் நம்ம ஸ்பைனல் கார்டில். ஓகே மக்களே, நம்ம பஸ்ஸோட ஸ்டாப்பிங்னு பொறுத்த வரைக்கும் மடப்பட்டு அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்குது, பாதூர் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்குது. அதுக்கப்புறமா உளுந்தூர்பேட்டை, செம்பியன் மகாதேவி, இலவசனர் கோட்டை, தியாகதுர்கம் அந்த மாதிரியான ஒரு சில ஊர்லலாம் நம்ம பஸ்ஸு பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. அண்டு போகிற வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸோடு தான் இருந்தது. ஸோ அந்த சீனரிஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள்.
தாலி கட்டு தாலி இருக்குது அம்மையா அப்புறமாடா ஓடுவாங்க பீடி பீகா சிங்க பிச்சுடு வண்டி போல ஓகேவா
ஓகே மக்களே, இப்போ நம்ம பஸ்ஸு நேஷ்னல் ஹைவேலேருந்து டைவர்ட் எடுத்து உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நமக்கு வேறு ஹைவேங்க. உளுந்தூர்பேட்டையில் நம்ம பஸ் ஒரு 10 நிமிஷம் நிற்குதுங்க. நம்ம பஸ்ஸில் ஒரு 3/4 பேர் இறங்கிட்டாங்க. அதே சமயம் 3/4 பேர் போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸு ஃபில்லாக தான் போயிட்டு இருந்தது. கள்ளக்குறிச்சிக்கு ஒன்று 38 கிலோமீட்டருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா சென்னை திருச்சி நேஷ்னல் ஹைவே வருங்க. அதுவே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சென்னை சேலம் நேஷ்னல் ஹைவேல போய்ட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த நேஷ்னல் ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இங்கே இருக்குது. இதை பற்றி கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை சேலம் நேஷ்னல் ஹைவே, திருச்சி சென்னை நேஷ்னல் ஹைவே ரெண்டுமே சேம் தான். பட் உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் சென்னை நேஷ்னல் ஹைவே தனியாக பிரிஞ்சிடும். ஓகே மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் நமக்கு சேலம். பட் நம்ம பஸ்ஸு சீட் ஏற்றுறதுக்காக ரைட் சைடில் கட் பண்ணி தியாகர் துர்கம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய்ட்டு சீட் ஏற்றி போவாங்க. ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸு ஒரு ரைட்டில் டைவர்ஷன் எடுக்குங்க. இப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக கள்ளக்குறிச்சி போயிட்டு ரீச் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் முன்னே சொன்ன மாதிரி சேலம்ங்க.
ஓகே மக்களே, ஒரு 1 hour 52 minutes ட்ராவல் டைமுக்கு அப்புறமா நம்ம ஒரு வழியாக கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். சபரி அவுட்.